தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் 2வது முனையத்தின் பணிகள் இந்த ஆண்டு தொடங்கும் என்று விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு நேற்று உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி அடுத்த குளிர்காலத்துக்குள் விமான நிலையத்தில் 30 புதிய வாயில்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டின் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களையும் உள்நாட்டு விமான போக்குவரத்திற்கு பயன்படுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்கள் மீதான உடல் ரீதியான தண்டனையை தடை செய்வதற்கான புதிய சட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார நேற்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் அனைத்து வகையான உடல் ரீதியான தண்டனைகளும் தடை செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்களுக்கு செவி சாய்ப்பது மற்றும் அவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து அவர்களின் கருத்துக்களை வரவேற்பது போன்ற விதிமுறைகளும் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீலங்கன் விமான சேவை கொழும்பிலிருந்து தாய்லாந்தின் பேங்காக் நோக்கி முற்றிலும் பெண் விமானிகள் மற்றும் பணிக்குழாமினருடனான விசேட விமானம் ஒன்றை சேவையில் ஈடுபடுத்தியிருந்தது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து காலை 7:30க்கு புறப்பட்ட இந்த விமானம் பேங்காக் சென்று மாலை 4:20 மணிக்கு மீண்டும் நாடு திரும்பியதாக தெரிவிக்கப்படுகிறது. அனைத்து பெண்களின் தைரியம் மற்றும் அர்ப்பணிப்புக்கு கௌரவம் அளிக்கும் விதமாகவே சர்வதேச மகளிர் தினத்தன்று ஸ்ரீலங்கன் விமான சேவை ஒவ்வொரு ஆண்டும் விசேட விமானத்தை இயக்குகிறது. இம்முறை இந்த விசேட விமான பயணத்தில் 130க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தையில் கோழி இறைச்சியின் விலை தற்போது படிப்படியாக அதிகரித்து வருவதாக அகில இலங்கை கோழிப்பண்ணை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் மாதலி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலை அதிகரிக்கும். அத்துடன் கோழி தீவன பற்றாக்குறையால் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலை அதிகரித்து வருகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை திறம்பட செயல்படுத்துவது தொடர்பில் அந்த அமைச்சின் தேசிய நடவடிக்கை குழு ஒன்று கூடி கலந்துரையாடியுள்ளது. அமைச்சின் செயலாளர் விசேட வைத்தியர் அனில் ஜெயசிங்க தலைமையிலான இந்த குழுவில் சுகாதார அமைச்சு மற்றும் அதனுடன் இணைந்த நிறுவனங்களின் 37 தலைவர்கள் உள்ளடங்கியுள்ளனர். இந்த கலந்துரையாடலின் போது சுகாதாரத்துறையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை திறம்பட செயல்படுத்துவதற்கு தேவையான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சுகாதார சேவையின் பல்வேறு துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பணிக்குழாம் ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் எனவும் குறித்த வழிகாட்டுதல் குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கம்பகா கிரிதிவிட்ட பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த துப்பாக்கிச் சூட்டில் 2 காயமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்கள் விற்பனையில் ஈடுபட்டிருந்த 2 குறிவைத்து தாக்கியுள்ளனர். இதன்படி காயமடைந்த 2 கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் தேங்காய் பற்றாக்குறை காரணமாக உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மூடப்பட்டதால் சுமார் 4,50,000 பேர் தங்களது வேலைகளை இழந்துள்ளனர். நாட்டின் தேங்காய் உற்பத்தியில் கணிசமான பகுதி ஏற்றுமதி செய்யப்படுவதால் உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு தேங்காய் எண்ணெய்க்கு 15% வட் செலுத்த வேண்டியிருப்பது நியாயமற்றது என்று தொழில்துறையினர் கூறுகின்றனர். இது உள்ளூர் கைத்தொழில்களை நடத்துவோருக்கு இடையூறாகவும் அந்த தொழிற்சாலைகள் முடங்குவதற்கு காரணமாகவும் அமைந்துள்ளதாக பாரம்பரிய உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எதிர்வரும் 10ஆம் 11ஆம் தேதிகளில் தற்போது நிலவும் வெப்பமான வானிலை தற்காலிகமாக மாற்றமடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
நாட்டின் பல பகுதிகளிலும் குறிப்பாக கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் ரத்தினபுரி, காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் மாலை அல்லது இரவில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மணராகுளி மாவட்டம் வெள்ளப்பாய தனமல்வில பிரதான வீதியில் ஊவா குடா ஓயா பகுதியில் 2 லோரிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக ஊவா குடா ஓயா போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தின் போது 2 லோரிகளிலும் பயணித்த இருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் தடமல்வில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அம்பாந்தோட்டை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊவா குடா ஓயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி கடகஸ்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகாபலி கங்கைக்கு அருகில் நேற்று மாலை சிதைவடைந்த நிலையில் ஆடொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கடகஸ்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். 45 முதல் 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலமானது கண்டி தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. பாதுக்கை போரேகெதர பிரதேசத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் மோட்டார் சைக்கிள் மோதி இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து நேற்று காலை 7:40 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் படுகாயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போக்குவரத்து பணியில் ஈடுபட்டுள்ள சில அதிகாரிகள் மீது பல்வேறு நபர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் அந்த குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மையை அதிகாரிகளின் சீருடையில் கேமராக்களை அணிவதன் மூலம் இதனை சரிபார்க்க முடியும் என்று போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சாலை பாதுகாப்புக்கு பொறுப்பான துணை போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் கித்தோகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜனகித்த சந்திக்கு அருகில் சனிக்கிழமை காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கித்தோகம போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியின் வலதுபுறமாக திரும்ப முயன்ற போது மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிள்களின் 2 செலுத்துனர்களும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த நபர் ஒருவரும் படுகாயமடைந்த நிலையில் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒரு மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்தில் கல்சியம் நீக்கி திரவத்தை அருந்திய நபர் ஒருவர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். இதன்போது கச்சாய் தெற்கு கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த பேரப்பழம் யோகேஸ்வரன் என்பவரை உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்று அவரது வீட்டில் இருந்த கால்சியம் நீக்கி திரவத்தை அருந்தியுள்ளார். இதனையடுத்து அவர் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக வாகனத்தில் ஏற்றப்பட்டிருந்த சுமார் 800 கிலோகிராம் கடல் அட்டைகளை இந்திய கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அத்துடன் சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. தூத்துக்குடி கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் புதுக்கோட்டை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது ஜோதி நகர் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு வாகனத்தை சோதனையிட்டுள்ளனர். அதில் பிளாஸ்டிக் கேன்கள் மற்றும் முட்டைகளில் கடல் அட்டைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.